வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். வாங்க அந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதே அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸாக 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் எண்ணெயில் ஒரு பிடி அளவுக்கு, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். எலும்பு இல்லாத சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா விசில் விட போகிறோம். இப்போ கிரேவியாக வரும், அதுலேருந்து தண்ணி விட்டு வரும். இப்போ ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வற்றணும்னு நினச்சிங்கன்னா கேஸ் ஆன் பண்ணி நல்லா வற்ற விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்டேஜோட அமர்த்திக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.